சரி, அப்படி நடந்தது நிமித்தமாய் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த உலகம் புதுப்பிக்கப்பட்டது. அசுத்தத்திலிருந்து சுத்தமும், அலங்கோலத்திலிருந்து அழகும், உடைவிலிருந்து சரியாகவும் மாறி போனது. சரி, இப்ப தேவன் சர்வ வியாபி. தேவனுடைய ஆவியானவர் சர்வ வியாபி. அவர் பேரு சர்வ வியாபினா என்ன? ஒரே நேரத்துல பல இடத்துல இருப்பார் அவர். அதுக்கு பேரு சர்வ வியாபி, omnipotent ஆங்கிலத்துல. omnipotent என்றால் என்ன? தொங்கும் தோட்டம் இல்ல. omnipotent என்றால் God of omnipotent என்றால் சர்வ வியாபி. அப்படின்னா தமிழ்ல சொல்றேன்னா என்ன தெரியுமா சொல்றேன்? நம்ம தமிழ்ல பேசும்போது நம்மளுக்கு விளங்க மாட்டேது. அதான் நம்மளோட பிரச்சனை. அதாவது ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலையும் லயித்திருப்பது. ஒரே நேரத்துல முழு உலகத்தையும் பரலோகத்தையும் மற்ற எல்லா படைப்புகளையும் இருக்கிற இடம். இப்ப இங்க இருந்து இயேசுவே ஆண்டவரே கூப்பிடுகிறோம், நம்ம பக்கத்துல நிக்கிறாரு. அமெரிக்கால இருக்கிறவங்க கூடும்போது அங்க பக்கத்துல நிக்கிறாரு. பரலோகத்துல தூதர்களுக்கு பக்கத்துலயும் அவர் நிக்கிறாரு. சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. நரகத்திற்கு போனாலும் அங்கே இருக்கிறார், வானத்திற்கு போனாலும் அங்கே இருக்கிறார். அதுக்கு பேரு சர்வ வியாபி. சர்வ இடத்திலும் வியாபித்து இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதனால ஆண்டவர் சர்வ வியாபியா இருக்கிறதுனால முழு உலகமும் புதுப்பிக்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு முழு உலகத்தையும் சர்வ வியாபிக்குள்ளாக தனக்குள்ளாக வைத்திருந்தார். அது தேவன். அதனாலதான் முழு உலகமும் புதுப்பிக்கப்பட்டது. ஒரே நேரத்துல எல்லாம் நடந்துருச்சு. ஹலோ, ஒரே நேரத்துல எல்லாம் நடந்துருச்சு. காரணம், அவர் அடை காத்தார், அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார், அல்லது தன்னுடைய ஆழ் சிந்தனைக்குள்ளாக முழு உலகத்தையும் அவர் தனக்குள்ளாக வைத்துக் கொண்டிருந்ததினால் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. அது சர்வ வியாபி. சரி, நாம் சர்வ வியாபியா? மனிதர்களாகிய நாம் சர்வ வியாபியா? சர்வ வியாபி என்றால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலயும் இருக்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கிறதுனால நாம் ஒரு சில வரையறைக்கு உட்பட்டிருக்கிறோம். We are limited people, but God is unlimited one. You understand what I'm saying? Yes. Okay. So அதனால ஆண்டவருடைய படைப்புக்கும் மனிதனுடைய படைப்புக்கும் வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் அவர் சர்வ வியாபியினால ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சிடுவாரு. நாம் வரையறைக்கு உட்பட்டு இருப்பதனால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம போக முடியாது. நம்ம உடம்பு சின்ன உடம்பு, விளங்கிக் கொள்ளுங்க எல்லாரும். அவர் ஒரே நேரத்தில், அது வந்து ஏசு சொன்னாரு, நான் போகிறது நலமாக இருக்கும் என்றால் வேற ஒரு தேற்றவன் வருவார். ஏனென்றால் அவர் எருசலேமில் இருந்தால் எருசலேமில் தான் இருக்க முடியும். கப்பர்நகூம் போனாலும் கப்பர்நகூம், ஏன்னா அவர் சரீரத்தில் இருக்கிறார். ஏன்னா அவர் சர்வ வியாபி இல்லை, அப்ப அவர் சரீரத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் போய் ஆவியாக வந்தார் என்றால் அவர் சர்வ வியாபியாய் மாறி விடுவார். அப்படின்னா உலகம் எங்கும் அவர் ஒரே நேரத்தில் இருக்கலாம், எங்கும் ஒரே நேரத்தில் இருக்கலாம். நான் சொல்றது தயவு செய்து இது முக்கியமான பாடம், நீங்க புரிந்து கொள்ளுங்கள். லுக் அட் மீ எவ்ரிபடி. எல்லாரும் என்னை கவனிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நம்முடைய சமயமும் சந்தர்ப்பங்களும் குறைவு. நம்முடைய சமயம் சந்தர்ப்பம் குறைவு. இப்ப பாருங்க, அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா முடியாது. நான் ஃபிளைட் எடுத்து தான் போக முடியும். ஆண்டவர் நினைச்சாருன்னா முடியும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ இது ஒரு ஞானார்த்தமான ஒரு பாடம், நல்ல கவனமா கேளுங்க. ஆனா ஆண்டவர் ஆவியா இருக்கிறதுனால அவருக்கு சமயமும் கிடையாது. சமயம்னா நேரம், சமயம். ஒரு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருக்கு அது கிடையாது. ஏனென்றால் அவருக்கு சமயமே கிடையாது. இன்னொன்னு, உங்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டாதான் செயல்படுத்துவீங்க. அவருக்கு சந்தர்ப்பமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் எல்லா நேரத்திலும் ஏற்படுத்துகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறதை போல ஏற்படுத்துகிறவர். ஏன்னா ஒரே நேரத்தில் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலயும் இருப்பதனால் இந்த சந்தர்ப்பங்களும் சமயங்களும் சூழ்நிலைகளும் தேவையில்லை. எல்லாவற்றையும் அவர் ஏற்படுத்திக் கொள்வார். இப்போ ஒரு பெரிய மேட்டிலிருந்து, பெரிய மலையிலிருந்து அந்த நீர் வீழ்ச்சியில உங்களை தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப இப்போ உங்களை ஒரு ஆள் தள்ளி விட்டாங்கன்னா
மேலே நீங்க கீழே விழுவதற்கு முன்னாடி ஒரு ஆளு கீழே போனாதான் உங்களை உதவி செய்ய முடியும். விளங்கிக் கொள்ளுங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் மேல இருந்து தள்ளி விட்டுட்டீங்கன்னா அவரு கீழே இருந்து தாங்கிக்குவாரு. ஏன்? அவர் மேலையும் இருக்கிறார், கீழையும் இருக்கிறார். அதனாலதான் சாத்தான் சொன்னா, இயேசுவே நீர் உண்மையாக தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கட்டடத்திலிருந்து என்ன செய்யுங்க, குதிங்க பாப்போம். ஏனென்றால் நம்முடைய தூதர்கள் நம்மை தாங்கிக் கொள்வார்களே. நீங்கள் சர்வ வியாபினா, நீங்கள் தெய்வம் என்றால் சர்வத்துக்கும் ஒரே இடத்தில் இருக்கிறவர். அதனால அவருக்கு மறைவாக நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இப்போ எல்லா திசுக்களிலும் அணுக்களிலும் இருக்கிறார் அவர். அதுதான் தமிழர்கள் சொல்லுகிறார்கள், அவர் கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும். உண்மைதான். காரணம் அதை ஏன் அப்படி சொல்றாங்க? அவர் சர்வ வியாபியா இருப்பதனால அப்படி சொல்றாங்க. நான் இங்க திரும்பினேன், இங்கே இருக்கிறாரு, இங்க திரும்பினா இங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு. அப்ப அவர் மனுஷன் கிடையாது. நீங்க பாருங்க, நீங்க தெய்வத்தை மனிதனுடைய கோணத்துல பார்ப்பதை விட்டு தெய்வத்திற்கென்று ஒரு கோணம் இருக்கிறது, அதை நாம் பார்க்க வேண்டும். அதுல எப்படி நம்ம அவரை பார்க்க முடியும் என்றால் 4ஆம் பரிமாணத்திலிருந்து பார்த்தாதான் அவங்களுக்கு புரியும் தெய்வம் எப்படி செயல்படுகிறார் என்று. ஆமென். லைட் எல்லாம் அடைச்சிட்டா ஆண்டவருக்கு கண்ணு தெரியாதா? பாத்தீங்களா? அங்கேயும் இருக்கிறார், இருட்டிலையும் இருக்கிறார், வெளிச்சத்திலையும் இருக்கிறார், டாய்லெட் உட்கார்ந்த கொண்டு அங்கே இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கிறவர். அவருடைய கண்கள் உலகம் எங்கும் ஒரே நேரத்தில் அசைவாடுகிறது. என்ன மகிமை பாருங்க! அவர் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் பார்த்து நிதானித்து நியாயம் தீர்த்து நடத்துகிறவர். அதனால அந்த பாட்டு அடிக்கடி நம்ம பாடுறோம் தெரியுமா? உப்பிடும் காக்கையை போஷிப்பவர். அது எங்க? காக்கைன்னா எங்க? மேல ஆகாயத்திலையா? கேளுங்க. உப்பிடும் காக்கையை போஷிப்பவர். உடனே சோத்திர துதிக்கு ஆழ்கடல் மட்டத்தை காப்பவரே. மேல காக்கையை போஷித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆழ்கடல் மட்டத்தையும் காக்கிறார். அகிலத்தையும் மகிமையை நடத்துவாரே. ஓ, ஆண்டவருக்கு தெரியல, ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கல நிலைய. இல்ல ஆண்டவர், நீங்க முதல்ல உங்களை போல ஆண்டவரை பார்ப்பதை நிறுத்துங்கள். அதுதான் இந்த ஸ்டடியோட, இந்த பயிற்சியினுடைய, இந்த பாடத்தினுடைய சாராம்சம். தெய்வத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களை போல பார்க்காத படிக்கு. ஏனென்றால் நம்ம எல்லாம் நம்மளை போலதான் பார்ப்போம். நீங்க பாருங்களேன், கார்ட்டூன்ல மரங்கள் பேசும், பாத்துக்கீங்களா? மரத்துக்கு 2 கண்ணு, ஒரு வாய் இருக்கும், அப்ப கை இருக்கும், மரம் அது. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பாம்பு பேசும். பாம்பு இப்படி நிற்கும் போது அதுக்கு 2 கை இருக்கும், ஒரு கால் இருக்கும், அது மூஞ்சி இருக்கும், கண் இருக்கும், அப்படின்னு பேச. நீங்க பாருங்க, நம்முடைய எல்லா படைப்புகளும் நம்மை வைத்துதான் பார்க்கிறோம், நம்மை போல பார்க்கிறோம். கண்ணு பேசுது காத்தோட்ல, கண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணு, மூக்கு, வாய் பேசும். பாத்தீங்களா? ஏன் நம்மளுடைய படைப்புகள் அப்படி இருக்கின்றன? ஏனென்றால் நம்முடைய இயற்கையான சிந்தனை மற்றவைகளை நாம் எப்படி பார்ப்போம் என்றால், மற்றவைகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம் என்றால் நம்மை போல இருக்கணும், அப்பதான் எடுத்துக்கொள்வோம். புரியுதா உங்களுக்கு? ஆமா, பேசணும், வாய் வந்து பேசணும், கண்ணு இருக்கணும், ஒரு கண்ணு. அதனாலதான் நான் சில பேர் ரோட்ல போகும்போது பாக்குறேன், சில மரத்துல வேப்பலைகளை வெட்டி என்ன செய்யறாங்க, மரத்துல கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு பொட்டு, ஒரு சாமி. இந்த மரம் எப்படி சாமி பாக்குது பாரு, எப்படி பாக்குது? ஏன் அப்படி நம்மளுடைய படைப்புகள் அப்படி இருக்கின்றது என்றால், நம்மை போல மற்றவர்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்மை போல நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறது இருக்கிறதுனால தெய்வத்தை பார்க்கும் பொழுது நம்ம அப்படிதான் பார்க்கலாம். தெய்வம் 2 கண்ணு. இயேசு மனிதனாய் வந்தார். நான் தெய்வத்தை குறித்து பேசுகிறேன். இயேசு மனிதனாக வந்தார், ஆனால் தெய்வம் உருவம் இல்லை. விளங்குதா? உருவம் இல்லாதவர் உருவம் எடுத்து வந்ததனுடைய ரூபம் தான் இயேசு. இயேசு ரூபம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இயேசுக்கு ரூபம் உண்டு, தெய்வத்திற்கு ரூபம் உண்டா? இல்லை. அதனால்தான் பாருங்க, வேதனை சாஸ்திரங்கள் அழகான ஒரு பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டு கவனமா கேளுங்க. காணப்படா ரூபகாரி
கருணை சூய சொரூப கருணை சூய சொரூப காணப்படா ரூப கருணை சூய சொரூப கருணை சூய சொரூப தோடப்படாவியாவ தோடப்படாவியாவி வியாபதா வியாபி வியாபி தோடப்படாவியாவ சுகித திருதயாவ. புரியுதாப்ப? தெய்வத்தை விளக்குறாரு. அவருக்கு சரீரம் இருக்கு, ஆனா அவர் உண்மையிலே சரீரம் இல்லாதவர். அப்ப எல்லாம் இருக்கு. அப்போ இந்த படம் நீங்க நல்லா ஆவியிலிருந்து கேட்டீங்கன்னா தூக்கம் வராது, தூக்கம் வராது. இது நீங்க சம்திங் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் போது நல்லா கேட்கிறவங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பலன் அடைவீங்க. ஒரு எழுதி வச்சிருக்கேன். எப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம சொல்றேன்னா, இத நீங்க இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால், நான் எழுதி வச்சிருக்கேன், இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் புரட்சிகரமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். புரட்சிகரமான மாற்றம் உங்க வாழ்க்கையின் entire life will be changed totally if you know this truth. Brother, நான் எப்போ சொல்லிருக்கேன், must see me lot of chairs. இந்த நாட்கள் நிறைய இருக்கு. Come and sit down in nearby and watch me. This is very very important message. Okay? கேளுங்க. So இப்ப சிந்தனையின் உள் உணர்வுகளில பயிற்சி கொடுப்பதை குறித்து நான் பேச போகிறேன். கவனமா கேளுங்க. அதுதான் தரிசனம் என்ற தலைப்பு. கடவுள் சர்வ வியாபியா இருப்பதனால் அவர் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செஞ்சிருவாரு. நாம் வரையறைக்கு உட்பட்டு இருப்பதனால் ஒரு சில காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் செயல்படுத்த முடியும். நமக்கு எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவுதான் செய்ய முடியும். எனக்கு எவ்வளவு வாழ்ந்து தூக்க முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கொள்றீங்களா? ஆனா கடவுள் அப்படி இல்ல. ஒரே நேரத்துல கடவுள் அப்படியே கையில பிடிச்சு கொண்டு வந்துருவாரு. கடவுளை நீங்க முடியாது, கிளாஸ் தண்ணி கொண்டு எடுத்துட முடியும். There is a difference between you and God. Okay? So தெய்வத்தினுடைய சிந்தனை யோசனையில் ஏன் பெரியவர்? உங்களுடைய யோசனை வரையறைக்கு உட்பட்டது. தெய்வத்தினுடைய யோசனை பறந்து கிடக்கிறது. அப்ப உங்களுடைய செயல் வரையறைக்கு உட்பட்டது, தெய்வத்தினுடைய செயல் வல்லது. ஆமென். அப்போ ஆனா அவர் படைப்பின் கர்த்தராய் இருப்பதினால் அவருடைய சிருஷ்டிப்புக்கும் படைப்பின் அல்லது படைக்கக்கூடிய தன்மை உண்டு. என்ன விளங்கிட்டீங்களா? இங்க பாருங்க, நம்ம இன்னொரு உலகத்தை உருவாக்க முடியாது போனாலும் ரொம்ப தூரம் பேச வேண்டாம். நம்ம இந்த மலேசியா முழுதும் நமக்கு விலை கொடுத்து வாங்க முடியாட்டி போனாலும் ஜோகர் பட்டணத்தை வாங்கலாம். விலை கொடுத்து வாங்கலாம். புரியுதா? நம்ம மலேசியா முழுதும் காசு கொடுத்து வாங்க முடியாட்டி போனாலும் ஜோகர் பட்டணத்தையாவது விலை கொடுத்து வாங்கலாம். தெய்வத்தை போல மாபெரும் படைப்புகளை நம்மளால ஏற்படுத்த முடியாவிட்டாலும் சிறு சிறு படைப்புகளை ஏற்படுத்தலாம். ஆமென். சிறு சிறு படைப்புகளை ஏற்படுத்தலாம். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஏனென்றால் அவர் உலகத்தை அடை காத்துக் கொண்டிருந்தது நிமித்தமாய் அங்க ஒரு காரியம் உண்டானது. அப்போ தெய்வம் சர்வ வியாபி. அவர் கையை அப்படி உயர்த்தினார்னா எவ்வளவு தூரம் போவோம்? அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, நீர் வானங்களை பாயை போல விரித்திருக்கிறீர். என்ன? பூமியை நீர் ஒரு என்னது ஒரு புள்ளியை போல வைத்திருக்கிறீர். யோபு புத்தகத்துல நத்திங் அது உங்களுக்கு. நீர் அவ்வளவு பெரியவர் ஆண்டவரே அப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் அவர் சர்வ வியாபி. சரியா? சரி. அப்போ சர்வ வியாபியாகிய கர்த்தர் எங்கும் ஒரே இடத்துல போக முடியும். சர்வ வியாபியா இல்லாத நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போக முடியும் என்பதனால் நாம் இப்ப ரொம்ப தூரம் நாம் போகணும் அப்படின்னா எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சரீரத்தில் செய்ய முடியாத ஒரு சர்வ வியாபியின் தன்மை நம் சிந்தனையில் உள்ளது.
உங்க சரீரத்துல சர்வ வியாபி என்ற தன்மை இல்லை. அப்படி என் சரீரத்துல சர்வ வியாபி என்ற தன்மை இருக்கும் என்றால் என் கையை நான் நீட்ட வேண்டும் என்றால் அது கடைசி வரைக்கும் போய் அங்க கேரள வரைக்கும் போய் அவங்க கிட்ட ஒரு பொருள் அங்க இருந்து இங்க இருந்து வாங்கிட்டு அங்க இருந்து அங்க போக வேண்டாம். ஏன்னா இந்த தன்மை உண்டு. அப்படிப்பட்ட படங்கள் ஆங்கில படங்கள் பெரிய பேர் பெற்று பெரிய வசூல் ஆகியிருக்கிறது. பாத்தீங்களா? கை பெருசா போகுது, நாக்கு பெருசா. ஏன்? சர்வ வியாபியின் தன்மை. தெய்வம் அப்படிப்பட்டவர். நமக்கு இங்க இருந்து கை எவ்வளவு தூரம் போகாது, கால் எவ்வளவு தூரம் போகாதனால இங்க இருந்து அங்க போக வேண்டியது இருப்பதனால நாம் வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய சரீரத்துல தெய்வத்தின் படைப்பை போல நாமும் படைக்கலாம். அல்லது நான்காம் பரிமாணத்துல விளங்குறீங்க, நான்காம் பரிமாணத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டு நாம் இங்கே ஒரு காரியத்தை தெய்வம் உருவாக்கினது போல நாமும் உருவாக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடியும். சரீரத்துல முடியாது. ஆனா சர்வ வியாபியின் தன்மை நம்முடைய சரீரத்துல சிந்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? நாம் சிந்தனையில் எங்கே வேண்டுமானாலும் போகலாம். நாம் சிந்தனையில் எதை வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளலாம். நாம் சிந்தனையில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அப்போ நான்காம் பரிமாணத்தின் சர்வ வியாபியின் தன்மை மிருகங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, மாறாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய சிந்தனையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய சிந்தனையை நாம் சரியாக நேர்த்தியாக பயிற்சி செய்து அதை சர்வ வியாபியான தெய்வத்திற்கு நாம் ஒப்பிடும் பொழுது, அல்லது அந்த பயிற்சி நாம் இங்கு செயல்படுத்த தெய்வம் படைத்தால் நானும் படைக்க முடியும் அப்படி என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த ஆழ் சிந்தனையில ஏதமா ரொம்ப தூரம் போகக்கூடியது உங்கள் சரீரம் அல்ல, உங்க சிந்தனை. அதான் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க, அடுத்த மாசம் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படி உட்கார்ந்து இருப்பாரு. அப்போ என்ன சொல்லுவாங்க, பாருடா இன்னும் கல்யாணமே பண்ணல, அதுக்குள்ள இவர் போயிட்டாரு முதலீடு வரைக்கும். எப்படி போனாரு அவர் முதலீடு வரைக்கும்? எப்படி போனாரு? சிந்தனை. அவர் கேட்டா சொல்லுவாரு, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தை பிறந்துருச்சு, நான் ஒரு வீட்டை வாங்கிட்டேன், நாங்க எல்லாம் 2 பேரும் பசங்க மார்க்கெட்டுக்கு போறோம், என் பிள்ளை தள்ளிட்டே போறோம், சோ நாங்க அங்க போறோம். எப்படி அதெல்லாம் எங்கேயோ நாங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். எப்படி வாழ்றாங்க அவங்க? சிந்தனையில வாழ்றாங்க. அப்போ சரீரம் வரையறைக்கு உட்பட்டது. புரிகிறதா? ஐயா வாங்க, கை பிடிச்சுங்க. ருத்ரன் கம்மியர் கை 2 கை நல்லா பிடிச்சுங்க, 2 கையும் பிடிங்க, கையை அப்படி பிடிச்சுங்க. இப்போ இவரும் பிடிச்சுக்கிறாரு. இப்ப என்னால எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. ஆனா நான் இப்ப பரலோகத்துக்கு போக முடியும். எப்படி தெரியுமா? கர்த்தாவே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இப்பொழுது எனக்கு விடுதலை அனுப்பிவிடாக அப்படி சொல்லி எங்க போக முடியும்? சிந்தனையில பரலோகத்துக்கு போக முடியும். இந்த கட்டடத்தை விட்டு நான் வெளியே போக முடியும். You understand what I'm saying? அப்போ நான் சரீரத்துல வரையறைக்கு உட்பட்டவன் அப்படி என்றால் லிமிட்டட் பர்சன். ஆனால் thank you, என்னோட சிந்தனையில நான் வரையறைக்கு உட்பட்டவன் அல்ல, நான் வெளியே போகலாம். அதனால உங்களை வச்சு ஒரு ரூம்ல பூட்டி வச்சிட்டாங்கன்னா சரீரத்தை தான் பூட்ட முடியுமே தவிர சிந்தனையை பூட்ட முடியாது. அப்போ பவுலும் சைலஸும் சிறைச்சாலையில பூட்டி வைக்கப்பட்டார்கள். என்ன நான் பேசுறது விளங்கி பண்றீங்க? நீங்க புரியுதுன்னா அப்படின்னு சொல்லுங்க. தூக்கி விழுறீங்க சில பேர், எனக்கு பிடிக்கல பிறகு உட்காந்துருங்க. Because this is very very important subject. Listen to me. பவுலும் சைலஸையும் சிறைச்சாலையில போட்டு பூட்டிட்டாங்க. வேதத்துல வாசிக்கிறோம், ரொம்ப உள்ள இருக்கிற சிறைச்சாலை, அது வெளியே வர முடியாது. It is an inner part of the prison. ரொம்ப உள்ளுக்கு, ரொம்ப ரொம்ப கடினமா அங்க இருந்து வர முடியாது. அவங்கள காலை கட்டி போட்டாங்க, தொழு மரத்துல கழு மரத்துல கட்டி போட்டாங்க, கையையும் கட்டி போட்டாங்க, வழங்கல.
போய் சிறைச்சாலையில கொண்டு வச்சிட்டாங்க. கொஞ்சோடு காத்து இருக்கிற இடம் தான் அந்த லேசா. ஆனா அது உள்புறமான சிறைச்சாலை. கவனிக்கணும் நீங்க. பவுலும் சைலஸும் கையை கட்டினாங்க, காலை கட்டினாங்க, மூவ் பண்ண முடியல, வெளியே போக முடியல, கொண்டு போய் உள் அறையில கொண்டு வச்சாங்க. ஆனா அவங்க சிந்தனையை கட்ட முடியாது. வளர்ந்து நான் சொல்றது, சிந்தனை கட்ட முடியாது ஐயா. சிந்தனை 4ஆம் பரிமாணத்திற்கு உரிய 4ஆம் பரிமாணத்திற்கு உரிய தெய்வத்தின் இருப்பிடத்திற்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இனம். அதனால என்ன செஞ்சாங்க, ஆண்டவரே நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனிதர்களால் கட்டப்பட்டவர்கள், மனிதர்களால் வெளியே போக முடியாமல் துன்புறுத்தப்பட்டவர்களாகிய இவர்கள் தங்களுடைய 4ஆம் பரிமாணமாகிய சிந்தனையை பயன்படுத்தி அது கட்டடத்திலிருந்து வெளியே போய் விலங்கிலிருந்து வெளியாகி அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியாகி இந்த உலகத்திலிருந்து வெளியாகி தெய்வத்தினுடைய மகத்துவமான இடத்துக்கு போய் அங்கே புகார் செய்தார்கள். அங்க புகார் செய்தது நிமித்தமாய் 4ஆம் பரிமாணத்தில் இருக்கிற தெய்வத்தின் ஆவி இந்த 3ஆம் பரிமாணத்தில் இருக்கிற மனிதர்களுடைய சிந்தனையின் மூலமாக ஆட்சி செய்யும், ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், ஆக்கப்பூர்வமான காரியத்தை வெளிப்படுத்தும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று அறிந்து தெய்வம் தூதர்களை அனுப்பி மனிதர்களால் கட்டப்பட்டிருந்த விலங்குகளையும் மனிதர்களால் கட்டப்பட்டிருந்த கால்களையும் மனிதர்களால் பூட்டப்பட்டிருந்தவைகளையும் ஒன்றும் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு விடுதலை தேடி தந்தது. என்ன ஆவின்னு சொல்ற மாட்டேங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. வளர்ந்து நான் பேசுறது ஐயா, இன்னைக்கு ஓபன் பண்ணணும் மாவுலஸ் ரைட். ஒரு இடத்துல எங்கேயும் இருக்கிறது அப்படி இருந்தா ஆண்டி விலாசினி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்? அவங்க மகளோட டெய்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்? சர்வ வியாபியின் தன்மை இருக்கும். ஏன் தெரியுமா? இங்க சுரேன் நீ போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா இங்க என்னமா பண்ற, அடுத்த வாரத்துக்கு போயிடுவாங்க. எங்க இருப்பாங்க? அமெரிக்கால இருப்பாங்க. என்னமா பிள்ளைகளை கொஞ்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க, கொஞ்சிட்டு இருப்பாங்க. உடனே கேரளா கூப்பிடும். என்ன கூப்பிடுறது தெரியல, அம்மா அப்படி கூப்பிடும். இருமா கேரளா கூப்பிடுது. என்னமா? தெய்வம் இப்படிப்பட்டவர். சரி, அந்த சர்வ வியாபியின் தன்மை நம்ம இடத்துல இருக்கிறதா? இருக்கிறது. கையை தட்டி ஆண்டு சொல்லுங்க. நம்ம கிட்ட அடக்க முடியாத ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? சிந்தனை. சில பேர் மத்தியில படுத்துட்டு தூக்க வர மாட்டேங்க. சிந்தனை தூக்க மாட்டேங்குது. இப்ப மனிதனுடைய பிரச்சனை என்ன? எல்லாரும் சொல்லுங்க. சிந்தனை. சிந்தனை என்ற விஷயத்தை தான் பைபிள் ஆத்துமா என்று சொல்கிறது. அதுதான் 3 யோவான்ல வாசிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீயும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப நம்ம ஆத்துமா இன்னும் வாழல. நாம இன்னும் 4ஆம் பரிமாணத்துக்குள்ளாக போகவில்லை. கவனமா கேளுங்க. மனிதனுக்கு இந்த உலகத்துல பிரச்சனையானது சரீரத்தில் என்ன தெரியுமா? கையோ காலோ மூக்கோ வாயோ முடியோ இல்ல. என்ன பிரச்சனை? சிந்தனை. ஏன் ஜெய்மரி அங்க வேலை செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. ஜெய்மரி ஏன் அங்க வேலை செய்யறாங்க சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆஸ்பத்திரி இருக்கு. என்ன மாதிரி ஆஸ்பத்திரி? நீங்க போய் பாருங்க. சாதாரணமான நோயாளிகள் இருக்கிற ஆஸ்பத்திரியை காட்டிலும் பெருமாய் ஆஸ்பத்திரி மிகப்பெரியது. மென்டல் இன்ஸ்டிடியூட், ஹாஸ்பிட்டல் மென்டல். அந்த கதையில நான் உங்களுக்கு முன்ன சொல்லியிருக்கேன். நான் போனேன் ஒரு நாள், நல்லா பேசிக்கிட்டே இருந்தான். ஜெய்மரி நினைச்சிருக்காங்க.
ஒரு நாள் இங்க அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியா அநேக டாக்டருங்க போவாங்க காலையிலேயே. அதான் டாக்டர் கொண்டு போவாங்க. அவங்க வந்து அங்க காவல் காக்கிறதுனால அவங்க சிலமன் பாக்கி குட் மார்னிங் டாக்டர் அப்படின்னு சொல்லணுமா, அது அவங்களோட வேலையா அப்படி சொல்லணுமா. அப்படி அந்த பாஸ் பண்றாங்களே அவங்க வயசு பதவி பெரிய குட் மார்னிங் டாக்டர், ஏன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதே போல ஒரு நாள் ஒரு டாக்டர் வந்திருக்கிறார். ஒரு டாக்டர் வந்திருக்கும் பொழுது ஜெயமணி எழுந்திரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங் டாக்டர், குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. உடனே உண்மையான டாக்டர் வெளியே வழியாங்க, என்னோட ஸ்டெத்தஸ்கோப் போட்டை காணோம் அப்படின்னு. எப்படி காணாம போச்சு அப்படின்னா, இந்த வழி யாரும் போல இல்லையா, ஒரு டாக்டர் தான் போனாரு. டாக்டரா ஓடி போய் பார்த்தா கூப்பிட்டு கேட்கறேம்மா, நீங்க எல்லாத்தையும் பார்த்து குட் மார்னிங் சொன்னீங்க, காலை பார்த்தீங்களா? சப்பாத்து இல்லாம சிலிப்பர் போட்டிருக்காரு. அவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க, உனக்காக குட் மார்னிங் சொன்னேன். அவன் திரும்ப போகும்போது சொன்னாங்களா, போகும்போது சொல்லிட்டு போறான், அடை உனக்கா நான் குட் மார்னிங் சொன்னேன். அது ஒரு லூசு என்ன செஞ்சிருச்சு, டாக்டர் ஆபீஸ்க்குள்ள போகுது, டாக்டரோட கண்ணை போட்டுக்கிட்டு அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை காதுல போட்டுட்டு இப்படி போகுது, குட் மார்னிங் மார்னிங் மார்னிங். ஜெயமணி நொந்துக்கிட்டாங்க, உனக்காக போய் நான் குட் மார்னிங் சொன்னேன், லூஸ் போயிட்டா அப்படின்னு. அதனாலதான் இப்பெல்லாம் குட் மார்னிங் சொல்றது கீழே பாக்குறாங்க, காடு இருக்கா, சப்பாத்து போட்டுருங்களா, அவங்க மேல கொஞ்சம் ஹலோ குட் மார்னிங், யா மார்னிங் மார்னிங் அந்த மாதிரி நடக்குதா அங்க, பெரிய கூத்து நடக்குது அங்க. சரியா? அப்போ ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர் அம்புதாருக்கும் போனேன் நான், ஏன் இருக்குதுன்னா சிந்தனை பிரச்சனை. உங்க பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன சொல்லுங்க, சிந்தனை. போனா பிரதர் ஏன் சிஸ்டர் இருக்கீங்க, இல்ல பிரதர் நான் அது செய்யல அது செய்யல இது செய்யல அது செய்யல இப்படி ஆயிடுச்சு, இதை கட்டல இது கட்டல. சிஸ்டர் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இல்ல பிரச்சனை என்ன, சிந்தனை. பட 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 பட. ஐயோ சிஸ்டர் ரிலாக்ஸ். மூணு கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருந்து போய் நினைக்கும். இவங்க நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போய் செய்யலன்னா ஒண்ணுமே நடக்காது. அல்ல, ஆண்டவர் சர்வவியாபி. புரிஞ்சுக்கிறீங்களா? சரி. அதனால நம்முடைய படைப்புகளும் நம்முடைய படைப்புகளும் எப்படி இருக்கும்னா ஒரு வரையறைக்கு உட்பட்டிருக்கும். எல்லாம் தெளிவா புரிஞ்சுட்டு வரீங்க? சரி. தெய்வத்தினுடைய சர்வ வியாபியின் தன்மை நம்முடைய சிந்தனையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சிந்தனையை பயிற்சி செய்வது நிமித்தமாக நாம் 4ஆம் பரிமாணத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். another words, வேற மொழியில் சொல்லணும்னா, சிந்தனையை பயிற்சிப்பதன் காரணமாக, பயிற்சிப்பின் விளைவாக நாம் 4ஆம் பரிமாணத்தில் உள்ளவைகளை 3ஆம் பரிமாணத்தில் உண்டாக்கலாம், உருவாக்கலாம். You understand? எதிர பத்தி விளங்கல பிரதர், புரியல, நம்ம திரும்ப சொல்லுங்க. தெய்வம் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறதுனால அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். நான் மனிதராக இருக்கிறதால எல்லா இடத்துக்கும் போக முடியாது, அதனால நான் வரையறைக்கு உட்பட்டிருக்கிறேன். ஆனா நானும் தெய்வத்தின் மூலம் படைக்கணும் பிரதர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தெய்வத்தின் மாதிரி நீங்க இருக்கணும், அந்த தன்மை இருக்கணும் உங்களுக்கு, இல்லையா? அந்த தன்மை என்கிட்ட இருக்கா பிரதர்? என்கிட்ட இல்லையே. நான் சொல்றேன் இருக்கின்றேன். எங்க? சிந்தனையில இருக்கின்றேன். புரிஞ்சிருச்சு இதோட? ஓகே, சரி. அப்போ சிந்தனையில தான் இந்த சர்வ வியாபியின் தன்மை இருப்பதினால் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு மோட்டர் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டரை கொண்டு வந்து உங்க சிந்தனை உலகத்துல வச்சு அடையாக்கணும். காடியை கொண்டாந்து உங்க சிந்தனையில உள்ள வச்சு அடைக்காக்கணும். என்ன காடி வாங்க போறீங்க, அந்த காடியோட மாடல் அழகா நீங்க என்ன செய்யணும், அதை கொண்டு வந்து உங்க சிந்தனையில வைக்கணும். சரியா?
புரிஞ்சுக்கிறீங்களா? அங்க வச்சுட்டீங்கன்னா நேரம் வரும் பொழுது அது உங்களுக்கு வெளியே வந்து கிடைக்கும். அடை காக்கணும். அடை காத்தல் அப்படின்னா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு அடை காத்தல். ஹலோ, அதையே காடி, இந்த காடிக்கு போறோம், ஒரு நாள் இந்த காடிக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த காடியை கொண்டாந்து சிந்தனையில கொண்டாந்து உள்ளுக்கு வைக்கணும். இல்லை என்ன பாருங்க, அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சிடாரு வந்துடும். சரி, இப்பதான் நான் வரப்போறேன். இப்போ வெளியே இருக்கிற காடி உங்க சிந்தனைக்கு உள்ள வர்றதுக்கு பயன்படுறது, வாசலாக பயன்படுவது கண். ஒரு குருடனுக்கு வெளியில் காரியத்தை தன்னுடைய சிந்தனையில கொண்டு வந்து வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? பார்த்தா தானே அது மாதிரி கொண்டு வந்து வைக்க முடியும். அது ஜெஸ்ட் பாஸ்டர் எதுக்கு நான் பேசுறது புரிஞ்சுக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான கருத்து வந்துட்டோம். கவனமா கேளுங்க. இப்ப ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு பொருளை நீங்கள் இந்த உலகத்துல உங்க கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டு வரணும்னா, அந்த பொருளை உங்களுக்கு விலை உயர்ந்த பொருளாக இருக்கலாம், அதை கொண்டு வந்து உங்களுடைய 4ஆம் பரிமாணத்தின் சர்வ வியாபியின் தன்மை எங்க இருக்கிறதோ அங்க கொண்டாந்து வச்சு அதை நீங்க அடை காத்தல் அல்லது அதையே நினைத்துக் கொண்டிருந்தது நிமித்தமாய் அது வெளியே புறப்பட்டு வந்துடும் உங்களுக்கு. அது பெரிய மேஜிக், பெரிய மேஜிக். சரி, அப்ப வெளியே இருக்கிற ஒரு காரியம் நான் அதை பெற்றுக்கொள்ளணும்னா என்னோட சிந்தனை ஆழ்நிலைக்கு கொண்டாந்து அதை வைக்கணும். அதை வைக்கணும்னா அதை நான் முதல்ல பார்க்கணும். அப்போ சிந்தனையின் ஆழ்நிலைக்கு கொள்ளாக நான் ஒரு காரியத்தை கொண்டு வருவதற்கு எனக்கு மிகப்பெரிய வாசலாக அமைவது என்னுடைய கண்கள். புரிஞ்சுக்கிறீங்களா? என்னுடைய கண்கள். சொல்லுங்க, கண்கள். My eyes. என் கண்கள் மூலமாகத்தான் இந்த முழு உலகத்தையே நான் என் சிந்தனைக்குள்ளாக கொண்டு வர முடியும். எத்தனை பேர் விளங்கிறீங்க? சரி, இந்த உலகம் எவ்வளவு பெரியது? இந்த உலகம் எவ்வளவு பெரியது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியும். இந்த உலகம் எவ்வளவு பெரியது என்றால் உங்களுடைய கண் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசுதான் இந்த உலகம். என் கண் இவ்வளவு பெருசுதான், அவ்வளவு பெருசா உலகம். அந்த கண்ணுல இருந்து நீங்க எவ்வளவு பெருசா பாக்குறீங்க? ரெண்டு நாளைக்கு இந்த மைக்கு பாய்க்கணும், நம்ம அது செய்யணும். கேளுங்க, உலகம் இப்படி இருக்கிறது, நம்ம கண்ணு முன்னுக்கு இருக்கிற உலகம் இப்படி இருக்குது. இது உலகம் கண்ணு முன்னுக்கு இருக்குது. அது எவ்வளவு பெருசு தெரியுமா? உங்க கண்ணு பெருசு சொன்ன தெரியுமா? இங்க பாருங்க, இந்த உலகத்தை நாம் கண்களில் எப்படி பார்க்கிறோம் என்றால் இங்க பாருங்க. அப்ப உங்க கண்ணு எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசுதான் உலகம். அதனால்தான் கண்ணு உருண்டையா இருக்கு பாருங்க. உலகம் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? இதுதான் உங்க உலகம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறது. என்ன பிரம்மாண்டமா இருக்கு? புரியுதா உங்களுக்கு? உங்க சிந்தனையில ஏதாவது நான் பேச விருப்பம் வழங்குதா உங்களுக்கு? நான் சொல்றது என்ன, உலகம் என்ன ரொம்ப பெருசு, உன் கண்ணு பெருசு. அப்ப உன் கண்ணு எவ்வளவு பெருசு? சின்னது. உங்களை பொறுத்தவரையில கண்ணை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்தா அவ்வளவு பெருசுதான். இவ்வளவு பெருசா உலகம்? ஆமா, அவ்வளவு பெருசுதான் உலகம். இல்ல பிரதர், உலகம் அவ்வளவு பெருசு எப்படி தெரியும்? இதெல்லாம் பார்த்தேன். ஆண்டவரே உங்களுக்கு புரியப்படுத்துவீராக. Let the Holy Spirit help you. ஐயா, அதுதான் ஆண்டவர். முழு உலகத்தை ஆண்டவர் எங்க வச்சிருக்காருன்னா நம்ம கண்ணில் வச்சிருக்கிறாரு. நீங்க ஒவ்வொரு
கண்ணிலையும் உலகம் இருக்கிறது. வேற என்ன உருண்டையான ஒரு பொருள் நம்ம சரீரத்தில் இருக்கு? இல்ல. மூக்க பாருங்க, வாயை பாருங்க, கையை பாருங்க, காலை பாருங்க, உடம்பெல்லாம் பாருங்க. உலகத்தின் வடிவம் நம்ம சரீரத்தில் எங்கேயுமே கிடையாது, கண்களை தவிர. இந்த முழு உலகத்தினுடைய ஐயா உலகத்தை காட்டுப்பா, குளோப்ப காட்டுப்பா, குளோப்ப காட்டுப்பா, குளோப்ப காட்டு. இந்த முழு உலகத்தினுடைய இந்த கண்ணு 50%. இது ரெண்டும் சேரும் பொழுது ஒரு முழுமையை நான் காண்கிறோம். ஆமென். ரெண்டு கண்ணு இருக்கிறதுனால எல்லாம் ரெண்டு ரெண்டா நமக்கு தெரியுது இல்லையே. ஒரு கண்ணை மூடினாலும் அதே தான், ரெண்டு கண்ணு மூடினாலும் ஒரு கண்ணை திறந்து பார்த்தாலும் அதே தான் தெரியுது, ரெண்டு கண்ணை திறந்து பார்த்தாலும் அதே தான் தெரியுது. இப்ப இந்த முழு உலகம் எங்க இருக்கிறது? நம்ம கண்ணுல தான் இருக்கு. இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? சரி, நான் முதல்ல சொன்னேன் தெய்வம் சர்வ வியாபி, அதனால முழு உலகத்தை தனக்குள்ளாக என்ன செய்ய வச்சிருக்காரு? ஆட்கொண்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன் தெய்வம் சர்வ வியாபியின் தன்மையை நம்ம சிந்தனையில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். வழங்குதா? ஐயோ பேசுங்கப்பா. சரி, அப்ப பாஸ்டர் சர்வ வியாபியின் தன்மை என்கிட்ட இருக்குது, ஆனாலும் உலகம் ரொம்ப பெருசா இருக்க. இல்ல, உலகத்தை கொண்டு உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. இப்போ தெய்வம் சர்வ வியாபியாகிய இந்த மாமிசமான உலகத்தை எப்படி அடைக்காத்துக் கொண்டிருந்தாரோ அதே போல உங்களுடைய சிந்தனையிலையும் இந்த மாபெரும் உலகத்தை அடைக்காக்கும்படியாக அதையும் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க எல்லாரும், நாம் தெய்வத்தின் சாயலா? தைரியமா சொல்லுங்க. சில பேருக்கு எஸ் சொல்லாமா? நம்ம தெய்வத்தின் சாயலா? அப்ப இந்த பாடம் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். பட்டுன்னு சொல்லிருக்கணும் நேரம் நீங்க, நாம் தெய்வத்தை சார்ந்தவர்களா? தெய்வம் பெரியது, ஒரே நேரத்தில் முழு உலகத்தையும் ஆட்கொள்ளக்கூடியது. சரி, நாம் அந்த தன்மை நம்மிடம் உண்டா? உண்டு. பாருங்க, சர்வ வியாபியின் தன்மை சிந்தனையிலையும் கண்களில தேவன் உலகத்தையும் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறீங்க? நல்லா கவனமா கேளுங்க. இந்த உலகத்தை இந்த வெளியே பாக்குறீங்களே, இந்த கண்ணு, நல்லா கவனமா கேளுங்க. நடுவுல ஒரு கருப்பா இருக்குது, இதுதான் 4ஆம் பரிமாணம். பார்வை எங்கே இருந்து வருகிறது? வெளியே இருந்தா இல்ல நடு கண்ணில் இருந்தா? நடு புள்ளி இருக்கு தெரியுமா, ஒரு சின்ன புள்ளி, அதுதான் முழு உலகத்தை தற்காத்து வைத்திருக்கிறது. அப்போ ஆதியாகமத்தில் ஆண்டவர் படைத்த மாபெரும் படைப்பை சுருக்கி கொண்டு வந்து உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. தேவனுடைய ஆவியின் அசைவாரா இருக்கீங்களா? மாபெரும் படைப்பு நம் ஒவ்வொருத்தரோடும் இருக்கிறது. அப்போ தெய்வம் இந்த உலகத்தை அண்ட சராசரங்களையும் ஒரே நேரத்தில் தன்னுடைய மகத்துவமான காரியத்தை நடத்துகிறது போல நாமும் ஒரே நேரத்தில் அண்ட சராசரங்களையும் நடத்தக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறோம். என்ன ஆமென் சொல்றீங்க? இதுதான் சொன்னாரு, பூமியானதோ ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் கடத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், கண்கள் திறக்கப்பட்டது. வெளிச்சம் உண்டாகிவிட்டது. ஆமென். How many of you understand me? வெளிச்சம் உண்டாகுது என்றால் கண் திறத்தல். கண்ணை மூடுங்க எல்லாரும். ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்துல இருள் இருக்கா? வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னா கண்ணு திறங்க. வெளிச்சம். அப்ப வெளிச்சத்தை ஆண்டவர் தனியா படைச்சாரா? இல்ல, வெளிச்சம் அங்கேதான் இருந்தது, ஆனால் கண்கள் திறக்கப்பட்டது. எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க?
யோவானும் சொல்றாங்க, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆதியாகமத்துல என்னன்னா, இந்த ஆவிக்குரிய உலகத்தை பார்ப்பதற்கு இப்ப எப்படி நம்ம மாம்ச பிரகாரமான உலகத்தை காண்கிறோமோ, ராத்திரி எல்லாம் இருட்டா இருக்கு கண்கள் முழுதும். அப்ப காலையில் எந்திரிச்சு நீங்க 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாலும் உலகம் விடிஞ்சு 12 மணி நேரம் ஆச்சு. ஆனா உங்களுக்கு என்னமோ உலகம் இருட்டுதான். இன்னும் தூங்குகிறவர்களுக்கு இன்னும் இருட்டுதான். இருட்டா இல்லையா, விடிஞ்சிருச்சா இல்லையான்னு கண்களை திறப்போம் என்றால் தெரிந்துவிடும். Somebody say amen. என்ன மாதிரியான பாடம் தருமா இது? ஹalleluya. ஆவியானவர் உதவி செய்றார் உங்களுக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல இப்ப நீங்க உங்களுடைய உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஆவிக்குரிய கண்ணு தெரியுமா? 2 கண்ணு ஏன் தெரியுமா? ஒன்னு மாம்ச பிரகாரமான கண்ணு, ஒன்னு ஆவிக்குரிய கண்ணுன்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. There is 2 eyes inside us. அது நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய பெரியோர்களும் கற்றுக்கொண்டாங்க. என்ன தெரியுமா? நெற்றிக் கண். நீ பாரு, அதுதான் பிரதர் சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க அவங்க மாம்சத்துல பார்க்காத படிக்க ஆவியில இருந்து பாருங்க. ஆவியில இருந்து பார்த்தல் தெய்வம் பார்க்கிற விதமாய் பார்க்கிறது. எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? எங்கேயா கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. Say amen for that. It's inside us. அப்போ முழு உலகமே எங்க இருக்கு? நமக்குள். சத்தமா சொல்லுங்க. நமக்குள் இருக்கிறது. இதை அறிந்தவர் தான் ஹிட்லர். புரியுதா? இதை அறிஞ்சவர் தான் ஹிட்லர். ஏய், உலகம் என் கையில இருக்கு. அத்தனை பேர் எனக்கு கீழ்படிங்க. கவனமா கேட்கணும் நீங்க. ஏனென்றால் சர்வ வியாபியின் தெய்வத்தினுடைய சிருஷ்டிப்பின் தன்மை நமக்குள்ளாகவே இருக்கிறது. சரி, இப்ப எத்தனை பேர் உங்களுக்குள்ள தெய்வத்தை பாக்குறீங்க? இப்ப தெரியுதா நம் தெய்வத்தினுடைய சாயல்? எத்தனை பேருக்கு விளங்குது இது? நான் எங்க படுத்த தெய்வ சாயல். இப்ப புரியுதா தெய்வத்தின் சாயல் என்னன்னு? நாம் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டோம். அவருடைய சாயல் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தை பாருங்க, காத்த பாருங்க. தெய்வத்தினுடைய வெளியே நீங்கள் பார்க்கிற எல்லா சிருஷ்டிப்பும் உங்க சரீரத்தில் இருக்கிறது. நான் பிறகு சொல்கிறேன், உங்க சரீரத்தில் நெருப்பு இருக்கிறது. உங்க சரீரத்தில் நெருப்பு இருக்கிறதுன்னு சொல்றேன். உங்க சரீரத்தில் காற்று இருக்கிறது. உங்க சரீரத்துக்குள்ளாக நிலம் இருக்கிறது. உங்கள் சரீரத்தில் தண்ணீர் மண்டலம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா ஏன் ஆண்டவர் மனிதனை கடைசியா படைச்சாருன்னு? முழு உலகத்தை படைச்சு முழு உலகத்தையும் மனிதனுக்குள்ள வச்சு படைச்சாரு. உலகம் எங்க இருக்கு? இதனால சொன்னேன், இந்த பாடத்தை நீங்க கவனமா கேட்கணும்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? இந்த பாடத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாக ஒரு புரட்சிகரமான மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஓ, இப்ப புரியுதா? நாம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோம். உண்டானவைகள் எல்லாம் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாம் அவருக்குள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாமும் அவருக்குள் இருக்கிறோம். இந்த முழு வானமும் பூமியும் உலகமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பது இதனுடைய அர்த்தம். இந்த உள் உள் என்பது இதுதான் உள். தெய்வத்தினுடைய படைப்பு. Hallelujah. That's a wonderful message, right? Yes. It's a wonderful message. அப்போ கவனமா கேளுங்க. இந்த வழியா உள்ள பிரவேசித்தால், அந்த இருட்டு உள்ளுக்கு நீங்கள் பிரவேசித்தால் எங்கே போகலாம்? 4ஆம் பரிமாணத்துக்குள்ளாக போகலாம். இந்த கண்ணை திறந்து பார்த்தால் உங்களுடைய சிந்தனைக்குள்ளாக படங்கள் போக காட்டுகிறது. என் கண்ணை மூடிட்டு, இப்ப கண்ணை மூடிட்டு கவனமா கேட்கணும். இப்ப கண்ணை மூடிட்டு இப்ப கிட்ட வந்து மண்ணுக்கு யார் நிக்கிறா சொல்லு அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்துட்டா கணேசன் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா, விஞ்ஞானம் சொல்லுகிறது அவருடைய படத்தை நான் என் கண்களினால் பார்த்தது நிமித்தமாய் இந்த படம் என் சிந்தனையின் ஆழ் உணர்வுக்கு போய் இவரை நான் ஏற்கனவே பார்த்ததின் அந்த அடையாளம், அந்த மெமரி
அந்த ஞாபக சிந்தனை எனக்குள்ளாக இருப்பதினால் எனக்கு வாயிலையோ என்னோட வெளியும் மூலையில அறிவிலையும் நான் சொல்லுகிறேன் கணேசன். எஸ் எஸ் எஸ். திறந்தாதான் அந்த பணம் உள்ளுக்கு போய் ஏற்கனவே உன்னை நீ பார்த்திருக்கியா இல்லையா, இவனோட ஃபைல் உனக்குள்ள இருக்குதா, இவனை பத்தி உனக்கு பழக்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை போய் இந்த ஃபைலை திறந்து இவர் கணேசன், இவங்க அப்பா பேர் இது, நீ இவனை எப்படி பார்த்த, இவனுக்கு உனக்கு இவ்வளவு பழக்கம் இருக்கு, நீ உனக்கு இப்படி நிலத்து உனக்கு சொன்னா, ராத்திரி போகும்போது இந்த காரியத்தை நீ கடைசியா பார்த்தீங்க, இது எல்லாம் ஒரு வினாடிக்கும் குறைவா உங்களுக்குள்ள பட்டுன்னு வருது. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னா கண்களில் பார்த்தது நிமித்தமா. அப்படி என்றால் கவனமா கேளுங்க, கண்ணை திறக்கும் பொழுது அந்த படம் கண்ணுக்குள்ளாக பட்டு மூளைக்குள்ளாக போய் உடனடியாக பாருங்க இப்படி நடக்குது இந்த சம்பவம். தெய்வத்தின் படைப்பு பாத்தீங்களா? அமேசிங், பவர்ஃபுல், awesome God. Look at my face everyone. Look at my face everyone. அதனால தான் ஒரு கட்டத்துல ஆண்டவர் சொன்னாரு, என்னை பார். விளங்குதா? மகதலேனா மரியா தோட்டக்காரன்னு சொல்றா. அப்ப சொல்றாரு என்னை பார். அவ பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டு இயேசுவே நீரா. அப்போ கண்ணு ரொம்ப முக்கியம். கண்ணு ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன் தெரியுமா? அதுதான் கொண்டு போய் உன்னை ஆழ் நிலைக்கு போய் உன்னுடைய 4ஆம் பரிமாணம் இருளான இருக்கிற இடத்துக்கு போய் அங்குள்ள ஃபைலை திறந்து இந்த இதெல்லாம் நடக்குது பாரு, இதெல்லாம் நடந்துச்சு பாரு. இந்த படம் நம்ம முன்னாடி பார்த்துட்டுமே, எப்படி தெரியுது நம்மளுக்கு? பார்த்தது நிமித்தமா. இந்த காமெடி தான் நம்ம முதல்ல பார்த்துட்டுமே, எப்படி தெரியுது?